சீடர் ஒருவர் குருவிடத்தில் பயிற்சிக்காக சேர்ந்தார். அவரிடத்தில் ஒரு குறைபாடு இருந்தது. புகைப்பிடிக்கும் பழக்கம் அவருக்கு உண்டு. ஒரு நாள் தியான வேளையில் அவர் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். இதை பற்றி கேள்விப்பட்ட குரு அவரை வரவழைத்து கண்டித்தார். தியானம் செய்யும்போது புகைப்பிடிக்காதே. அவரும் தலையாட்டிவிட்டு திரும்பினார். குருவின் வார்த்தைகளை அவர் சிந்தித்தார். தியானம் செய்யும்போது புகைப்பிடிக்கக்கூடாது என்றுதானே குரு சொன்னார். சரி என்று அடுத்த நாள் குரு முன்பாக போய் நின்றார். குருவே, எனக்கு ஒரு ஐயம். புகைப்பிடிக்கும் போது தியானம் செய்யலாமா என்று கேட்டார். குரு சொன்னார், எப்போது வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம், புகைப்பிடிக்கும் போதும் கூட தியானம் செய்யலாம் என்றார். அடுத்த நாள் முதல் அவர் மீண்டும் புகைப்பிடிப்பதை தொடர்ந்தார். தியானம் செய்யும்போது தானே புகைப்பிடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கும் போது தியானம் செய்யலாம் என்று தானே குரு சொன்னார். எனவே நான் புகைப்பிடித்து கொண்டே தியானம் செய்வேன் என்று சொன்னார். இன்று இறை வார்த்தை நாம் எதை தேர்வு செய்கின்றோம் என்று சிந்திக்க அழைக்கிறது. இதோ உன் முன்பாக வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் வைத்துள்ளேன் என்று இறைவன் கூறுகிறார். நீ எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? வாழ்வை தெரிந்து கொள், கடவுளை அன்பு செய், அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள், அவரே உன் வாழ்வு என்று அருமையான அறிவுரைகளை இன்றைய முதல் வாசகம் தருகிறது. இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 3 முத்தான கருத்துக்களை இயேசு முன்வைக்கிறார். தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். தம் உயிரை காத்து கொள்ள விரும்பாமல் அதை இழக்க விரும்ப வேண்டும். ஏனெனில் இழப்பவர்தான் அதை காத்து கொள்வார். உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழந்தால் பயனில்லை. எனவே உலகை வெல்ல வேண்டும் என்னும் விருப்பமா அல்லது வாழ்வை பெற வேண்டும் என்னும் விருப்பமா? எதை தேர்வு செய்ய போகிறோம்? சிந்திப்போம்.